திருப்பலி முன்னுரை. அன்பின் செல்வந்தராகவும் அகில உலக மீட்பராகவும் திட்டமிடுதலில் வல்லவராகவும் திருப்பணியாற்றுவதில் முதல்வராகவும் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்கவும் ஆண்டவரின் பணிகளை துணிந்து செய்யவும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். பிளவுபட்டு போன மனிதம் சீரமைக்கப்பட வேண்டும். மொழியால் இனத்தால் எந்த மனித உறவும் பாதிக்கப்படக்கூடாது என்ற உயர்ந்த சிந்தனைகளோடு கலங்கி போன உள்ளத்தை திடப்படுத்தவும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளவும் மக்களை ஒருங்கிணைக்கும் பணியே முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். நம்மில் பணத்தாசை, பதவியாசை, புகழாசை, பொருளாசை என அனைத்தையும் அகற்றுவோம். ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்கும் ஆசையே நிலையானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கும்போது தூய ஆவியாரின் உள்ளமாக நமது இல்லமும் மகிழ்ச்சி பெறும். வாழ்வும் உண்மையும் வழியும் நானே என்கின்ற ஆண்டவரின் பாதையில் புனிதமும் தூய்மையும் நிறைந்தவர்களாக பயணிப்போம். அடுத்த விடியலுக்கான நேரத்தை திட்டமிடுவோம். அதற்கான செயல்களை தேர்ந்தெடுப்போம். கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்குவதும் அதனை எல்லோருக்கும் அறிவிப்பதுமே முதன்மையான பணி என்று முடிவெடுப்போம். அதற்கான வரங்களை திருப்பலியில் கேட்போம்.
நாளுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய 39வது ஆண்டு நந்தினி இவாஞ்சலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு காவேரி என்கிற ஜோஸ்பின் மேருடைய பிறந்த நாளில் இறைவனுடைய ஆசீர்வதிக்கும் மற்றும் இன்றைக்கு தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதியர்களை அன்போடு வாழ்த்தி கடவுள் அவருடைய ஆசீர்வதிக்க நான் ஜெபிப்போம். 24ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்ட சகாய திவ்யா கவிதா மார்டினா ஜோசப் வருண் மார்டினா யோகிதா ஆன் தியர் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. எஸ் பிரான்சிஸ் சேவியர் மற்றும் ஜெவமாலை ராக்கினி ஆகியோருடைய திருமண நாள் வழியாக தொடர்ந்து தம்பதிகளை ஆண்டவன் ஆசீர்வதிக்கவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியதாக பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் சிரில் பிரவீன் பிரான்சிஸ் போஸ் குடும்பத்தினர் கிறிஸ்டோபர் ஸ்டெல்லா குடும்பத்தினர் நன்றியதாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த பிரிக்டோ அமர்நாத் ஜெசி த்ரைஸ் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் ஆன் his career and special intentions of the Cyril Joseph for the good health ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஜோன்ஸ் வெல்டிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபார் த வெல்ஃபேர் நன்றியதாகவும் ரெஜி சைமன் குடும்பத்தில் நன்றி திருப்பலியாக EAN ஆண்டனி ராஜ் அல்ஃபோன்சா குடும்பத்தில் திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் அருள் ஸ்டாலின் டேவிட் டயானா சூசன் மனமாறு சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்மலை பாட்சிக்காக டேசி பத்லின் ஜெயம் மேரி 11ஆம் நாள் எம் லாரன்ஸ் அமலதாஸ் ஜாய் சுசீலா லோது மேரி என்கிற கஸ்தூரி லோகம்மாள் ஆதிலக்ஷ்மி எம் மேரி விகே ஆண்டனி காத்தியானி ரோசி லில்லி த்ரைஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு இன்றைய நாளில் நாம் மீண்டுமாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் அவரை நம்புவதும் நாடுவதும் நலம் பெறுவதும். இறைவனை நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். ஆண்டவருடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி நம்பிக்கையுடைய மனிதர்களாக மக்களாக வாழ திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை பங்கெடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Christ, the way,
ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நிற்புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் மது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயந்தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் வார்த்தையை அறிவிக்கும் இடமெல்லாம் இருள் அகற்றப்படுகிறது, அருள் பெருக்கெடுக்கிறது, பிளவுகள் நீக்கப்படுகிறது, உறவுகள் உறுதி செய்யப்படுகிறது, நம்பிக்கை வெளிப்படுகிறது, அச்சம் விரட்டப்பட்டு சீடர்கள் தூய ஆவியால் நிரப்பி எல்லா திசையிலும் கூடிய கூட்டத்தை இறையாட்சி பயணத்தில் மக்களை திருத்தொண்டர்கள் நம்பிக்கையோடு வழி நடத்தினார்கள் என கூறும் முதல் வாசகத்தை முழுமையாக கேட்போம். தூய ஆவி நிறைந்து எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. மானிடரின் வாழ்க்கை உலர்ந்து போகும் புல்லை போலவும் வதங்கி போகும் பூக்களைப் போலவும் இருக்கும். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கும் என்று நற்செய்தி வழியாக நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை உணர்ந்து உயிருள்ள கல்லாகவும் தூய இனமாகவும் வாழ்வோம் என்கிறார் புனித பவுலடியார். அவரின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் நாம் கேட்போம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடருதற் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதின
நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 - 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப் அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பதும் தந்தை காண்பதும் ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள், உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி, கூடுதலான மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்பிக்கையோடு நீங்கள் வருவதும், நம்முடைய வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு பல அனுபவங்கள், பல ஏற்றங்கள், பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள், பல மேடுகள், பள்ளங்கள், கஷ்டங்கள், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நாம் சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்து அனுபவித்துவிட்டு மீண்டுமாக ஆண்டவன் சன்னிதானத்திற்கு வந்து, ஆண்டவன் சன்னதி நம்முடைய குடும்பத்திற்கு நிம்மதி என்று அந்த நிம்மதியை நாம் மீண்டுமாக நன்றி நிமித்தமாக பெற்று உற்சாகத்தோடு செல்லதான் வாரம் வாரம் என்ற நம்பிக்கையில் நீங்களெல்லாம் வருவது கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க. அது மே மாதமெல்லாம் புதிய மாதமும் பிறந்திருக்கிறது இல்லையா? புதிய மாதங்கள், புதிய ஆற்றல், புதிய சக்தி, புதிய பலம், புதிய நம்பிக்கை, புது வாழ்வு. நாட்கள் வேகமாக நகர்ந்து உருண்டோடி கொண்டே இருக்குது. இப்பொழுதுதான் நாம் தொடங்கினது போல இருந்தது புதிய ஆண்டு. அதற்குள்ளாக 4 மாதம் கடந்து இப்பொழுது தான் தேர்தலெல்லாம் பரபரப்பாக இருந்தது போல் இருந்து, தேர்தல் நடைபெற்று நாளைக்கு முடிவும் என்று பல்வேறு கோலங்களில், பல்வேறு வடிவங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் நமக்கு தேவையான எரிபொருள், ஃபியூவல் இல்லையா? ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு ஒரு எரிபொருள் எவ்வளவு அவசியம், அதுபோல் மனித வாழ்வாக நம்மை நகர்த்துவதற்கான எரிபொருள் ஆற்றல், த எனர்ஜி. ஒரு அழகான ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது, ஜீசஸ் CEO புத்தகத்தினுடைய பெயர். எழுதியது லவ்ரியத் பென் ஜோன்ஸ் என்பவர். அவர் சொல்கிறார், இயேசு ஒரு மிகப்பெரிய தலைவர். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாரமான குணம் என்னவென்றால் எனர்ஜி என்கிறார், ஆற்றல் என்கிறார். அந்த ஆற்றல் இயேசுவிடம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. ஆக ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி, ஒரு தனிப்பட்ட வாழ்வில் இன்றைக்கு நமக்கு தேவை என்ன? ஆற்றல், த எனர்ஜி. ஆக ஆற்றல் தான் நம்மை வழி நடத்தும். ஆகவே அந்த ஆற்றலை புதுப்பித்து பெறக்கூடிய, உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு நகர்த்தக்கூடிய ஒரு ஆற்றலின் பிறப்பிடமாக, இருப்பிடமாக, கொள்ளிடமாக இருப்பது தான் ஆண்டவருடைய இந்த சன்னிதானம். அதனால தான் சொல்வேன், பகலினை அலங்கரிப்பது
சூரியன் என்றால், இறைவனை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்வுக்கை. ஆக நம்பிக்கையில் தான் நம்மை நகர்த்துகிறது. ஆக உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை பார்த்து ஆண்டவரோடு இணைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்கள், அது ஒரு பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார். திடீரென்று பரபரப்பாக ஒரு இளைஞன் வருகிறான். கையில் சூட்கேஸோட வருகை தந்து ரொம்ப மேல் மூச்சு வாங்க பரபரப்பாக வந்து நின்று தெரியாத அந்த பெரியவரிடம் பேச்சு கொடுக்கின்றான். அந்த பெரியவரை பார்த்து, பெரியவரை, நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? இந்த பெரிய யாரா அவன் திடீர்னு வந்து கடவுளை நம்புகிறான்னு கேட்குறான் என்று திடுதிடுப்பாக அவருக்கு இருந்தாலும் ஏதோ இந்த பையன் கேட்குறான்னு நான் கடவுளை நம்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த கேள்வி, அந்த இளைஞன், நீங்கள் கோவிலுக்கு போவீங்களா? ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கோவிலுக்கு போவீங்களா? ஏன் கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போவேன். குருவானவர் வைக்கின்ற பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கேட்பீங்களா? ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு நான் கேட்பேன். இப்போ தானே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன், நல்லது செய்தால் மோட்சத்துக்கு போவோம், கெட்டது செய்தால் நரகத்துக்கு. இதை நீங்கள் நம்புறீங்களா? இதில் என்ன சந்தேகம்? கெட்டது செய்தால் நரகத்துக்கு தான் போவோம், இதை நான் நம்புகிறேன். உடனே அந்த பையன், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன். என்ன உதவி செய்யணும்? நான் கொஞ்சம் பாத்ரூம் போகணும், இந்த சூட்கேஸை கொஞ்சம் பார்த்துங்க, யாரை நம்புறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்கிற கேள்விக்கு பதில் இருந்து தான் எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸை கொடுத்துட்டு அவன் போகிறான். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இன்றைக்கு மனிதர்கள் எழுப்புகின்ற கேள்வி என்ன தெரியுங்களா? யாரை நம்புவது? இன்றைக்கி நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, யாரை நாம் நம்புவது? whom to believe, யாரை நான் நம்புவது? இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய யாரை நம்புவது? கணவரை நம்பலாமா? மனைவியை நம்பலாமா? பெற்றோரை நம்பலாமா? பிள்ளைகளை நம்ப முடியுமா? எந்த ஆட்சியை நம்புவது? எந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன், எந்த ஆட்சி வரப்போது வந்து இந்த நம்பிக்கையோடு இவங்க ஆட்சி செலுத்துவாங்களா என்று பல கேள்விகள் இல்லையா? யாரை நாம் நம்புவது? வில்லியம் ஷேக்ஸ்பியர், அழகான நாடகாசிரியர் இல்லையா, அவர் ஒரு அழகான ஒரு கூற்று சொல்கிறார், பிரபலமான கூற்று, லவ் ஆல் ட்ரஸ்ட் எ ஃபியூ. லவ் ஆல் ட்ரஸ்ட் எ ஃபியூ. எல்லாரையும் அன்பு செய், ஒரு சிலரை நம்பு. கடினமான ஒரு கசப்பான ஒரு யதார்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தை, வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய வார்த்தை. லவ் ஆல் ட்ரஸ்ட் எ ஃபியூ, ஒரு சிலரை நம்பு. ஆக இந்த நம்பிக்கை என்பது மிக 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 முக்கியமானது. சில தினங்களுக்கு முன்பாக ஒரு தம்பதிக்கு ஒரு குடும்ப ஆலோசனை கொடுப்பதற்காக லோயலா கல்லூரிக்கு ஒரு தந்தை அவர்கள் அழைத்திருந்தார்கள். இவங்க கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்பது ஏறக்குறைய 11 ஆண்டுகள் வாழ்ந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பாக சில மாதங்கள் பிரிந்தார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு முற்றிலுமாக பிரிந்து விட்டார்கள். 3 ஆண்டுகளாக பிரிந்து கணவன் மனைவியிடையே மிகப்பெரிய பிரிவு. அந்த கணவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த மனைவியே வேண்டாம், எக்ஸ் ஒய்ஃப் என்று தான் அழைக்கிறார். இப்படிப்பட்ட மனநிலையில் தான் ஒரு முறை அந்த கணவரை, அந்த நபரை தனியாக அழைத்து பேசினேன். பிறகு அந்த பெண்ணையும் தனியாக அழைத்து பேசினேன். தட் இஸ் கால்ட் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், 1 to 1. அப்புறம் எனக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளாக ஒரு இது இருந்தது, குடும்பமாக வாருங்கள் என்று சொன்னேன். ஏன்னா பெண்ணுடைய அப்பா அம்மா அவங்க சார்பாக வேறு யாராவது வாங்க, மகனுடைய அப்பா அம்மா அவங்க சார்பாக, மொத்தம் 12 பேர் வந்து தொலைதூரத்தில் வந்தாங்க. உட்கார வச்சு பேச அவங்க முடிவுக்கு வந்தது, 2 பேரும் பிரிஞ்சு போனோம், இனி இந்த வாழ்க்கை செட் ஆகுது. ஏன்னா பல காயங்கள், பல வருத்தங்கள் அவங்களுக்குள்ளாக, எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த நாள் அவர்கள் பிரிந்து போவதற்காக திட்டமிட்டார்கள். ஏறக்குறைய 4.5 மணி நேரம் அவங்களோட உட்கார்ந்து பேசி, அவங்க பேசுகின்ற வார்த்தையிலிருந்து கேள்விகளை நுட்பங்களாக கேட்டு 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 அதன் பிறகு அவர்கள் சமாதானத்தோடு ஒருவர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த 12 பேரும் அழகாக ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ச்சியாக. நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க எனக்கு. நேற்று ஒரு ஃபோட்டோவில் கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக அவங்க எங்கேயும் வெளியே போயிருக்கிறாங்க. அனுப்புதாங்க கேட்கும் போது பார்க்கும்போது சந்தோஷம். அதுக்குள்ளாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அந்த கேள்விகள் கேட்கும் போது அந்த ஆலோசனை வழங்கும்போது அந்த பையன் சொல்கிறான், ஐ லாஸ்ட் மை ட்ரஸ்ட் இன் மை ஒய்ஃப் என்கிறான். ஐ லாஸ்ட் மை ட்ரஸ்ட் இன் மை ஒய்ஃப். என் நம்பிக்கையை நான் இழந்த எத்தனை முறை என்று மீண்டும் மீண்டுமாக நான் காயப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அந்த பையனுடைய ஆதகம். இந்த பெண் எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுப்பது கிடையாது, என்னை அவர் எல்லார் முன்னாலும் தாழ்த்தி பேசுகிறார் என்று அந்த பொண்ணுடைய ஆதங்கம்.
இப்படியாக நம்பிக்கை உடைகின்ற பொழுது குடும்பங்கள் சிதைகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம வாழ்வதே நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி மேல் வைக்கிற நம்பிக்கை, மனைவி கணவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, நாம் கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை, எல்லார் மேலும் இல்லையா நாம் யாரெல்லாம் நம்புகிறோம் அதான் நம்ம நகர்த்தும். ஆக இந்த நேரத்தில் கேள்விதான், நாம் யாரை நம்புவது, யாரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவது என்ற கேள்விக்கான நாம் எத்தனையோ முறை நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம், யார் மூலமாவது, அல்லது நாமே கூட நம்பிக்கை துரோகிகளாக கூட இருந்திருக்கலாம், யார் மூலமாவது யாருக்காவது. ஆக இன்றைக்கு கேள்வி பாருங்க, யாரை நாம் நம்புவது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் நகர்த்துகிறது. அப்படி என்றால் நாம் யாரை நம்பலாம், யார் அந்த நம்பிக்கையுரிய நபராக இருக்க முடியும் என்ற ஒரு அழகான கேள்விக்கு இன்றைய நாளுடைய நற்செய்தி அவ்வளவு அழகான பகுதி. ரொம்ப அழகான, பல பேருக்கு நான் அதை சொல்லுவேன். உங்களுக்கு இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார், இதை நீங்கள் உள்வாங்கி பல பேருக்கு சொல்லுங்கள், பல பேருக்கு இயேசுவின் வார்த்தையை சொல்லுங்கள். இன்றைய நாளுடைய செய்தி என்ன தெரியுங்களா? யோவான் எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1. இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி இருக்கு இல்லையா? ஆக பாஸ்கா காலத்துடைய 5ஆம் ஞாயிறு ஆண்டவர் தரக்கூடிய செய்தி என்ன? உள்ளம் கலங்க வேண்டாம். லெட் your hearts not to be troubled. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். எவ்வளோ அழகான வார்த்தை. நம்ம வீட்டிலேருந்து வந்திருக்கிறோம், வீடுகளிலிருந்து பல சூழ்நிலைகளிலிருந்து வருகிறோம், பல விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கும். வேலையை பற்றி, குழந்தைகளை பற்றி, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகாக ஆண்டவர் இயேசுடைய வலிமையான ஆறுதல் நிறைந்த வார்த்தை, உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? மனசுக்குள்ளாக ஆயிரம் வலிகளோட, காயங்களோட, கஷ்டங்களோட எங்கேயோ ஒரு வேலைக்கு நம்ம போனோம் வரணும், எத்தனையோ விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டோடைய வார்த்தை பாருங்கள், உள்ளம் கலங்க, நீங்கள் கலங்க வேண்டாம். சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் பலவத்தை பற்றி யோசித்துட்டு இருக்கீங்க, ஆகையால் உள்ளம் கலங்க வேண்டாம், தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். என்ன அழகான வார்த்தை. கடவுளிடம் வைக்கின்ற நம்பிக்கை பொய்த்து போகாது. ஆண்டவர் இயேசுவிடம் வைக்கின்ற நம்பிக்கை தான் நிரந்தரம் வாழ்வாக, சக்தியாக, ஆற்றலாக மாறுகிறது. அதுதான் இன்றைய நாளுடைய அழகான நற்செய்தி பாருங்கள். ரொம்ப கிளாசிக்கலான பகுதி இன்றைக்கு யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1-12 ரொம்ப அழகாக யோவான் பல செய்திகளை அவர் தொட்டுவிட்டு செல்கிறார், பல செய்திகளை குறிப்பிடுகிறார். ஒன்று என்ன? சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. அதான் சொன்னேன், நீங்கள் உள்ளம் கலக்கம் அடையாதீங்க, குழப்பம் அடையாதீங்க, கவலைப்படாதீங்க, கஷ்டத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க என்று முதல். ரெண்டாவது, 2 பேருடைய கேள்வி வருகிறது. ஒன்று தோமையாருடைய கேள்வி, இன்னொன்று பிலிப்புடைய கேள்வி. தோமையார் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே எங்களுக்கு தெரியாது ஆண்டவர், அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது? அதற்காக விளைந்த அழகான பதில் இருக்கிறது. என்ன பதில் ஆண்டவர் சொல்லுகிறார்? நானே வழியும் உண்மையும் வாழ்வு. என்ன ஒரு அழகான வார்த்தை இல்லையா? ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை எங்கெங்கோ தேடுகிறோம், வழிகளை எங்கெங்கோ தேடுகின்றோம் இல்லையா? ஆக ஆண்டவர் பாருங்க, நானே வழி என்கிறார், நானே உண்மை என்கிறார், நானே வாழ்வு என்கிறார். அதே போல பிலிப்பு கேட்கிறார், தந்தை எங்களுக்கு காட்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை காண்பதும் தந்தையை காண்பதும் ஒன்று, உனக்கு தெரியாத. இப்படி நல்ல இறையல், சுவாரஸ்யமான கேள்விகள், சுவாரஸ்யமான இயேசுனுடைய பதில்கள் அடங்கிய பகுதி தான் இன்றைக்கு கேட்ட நற்செய்தி பகுதி. இது ஏன், எப்படி நாம் இயேசுவை நம்பலாம்? In what way we can believe in Jesus? In what way we can build up the God's faith in Jesus? என்று சில 3 சிந்தனைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசை. எப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நாம் நம்பலாம், எதற்கான சில ஆதாரங்கள், அழகான சொல்லாடல்கள் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் பதிவு செய்வோம். ஒன்று, ஆண்டவர் இயேசு வாக்கு மாறாதவர், ஆண்டவர் இயேசு வாக்குறுதிகளில் நம்பிக்கையானவர். இதான் முதல் செய்தி. ஆண்டவர் இயேசு வாக்குறுதிகள் நம்பிக்கை. நம்ம பாருங்க, வாக்குறுதிகள் கொடுத்து விடுவோம். நம்ம அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும், அல்லது இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற வாக்குறுதி. நீங்கள் பார்த்தீங்களா, எலெக்ஷன் முடிஞ்சு நாளைக்கு ரிசல்ட் இல்லையா, அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற வாக்கு, நான் உங்கள் பணியாளர், நாங்கள் வீட்டினுடைய பணியாளர், ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன, தமிழ்நாடு பாலாறும் தேனாறுமாக ஓடும், 5 ஆண்டுகளில் இந்த தமிழகத்தை வல்லரசாக மாற்றுவோம் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக, ரியாலிட்டியாக மிகப்பெரிய சேலஞ்ச். ஆக இன்றைக்கு நிறைய வாக்குறுதிகள் நாம் கொடுக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வாக்குறுதி பாருங்கள், ஆண்டவர் இயேசுனுடைய வாக்குறுதி நிலையானது, நம்பிக்கைத்தனமானது இல்லையா? அதனால தான் பாருங்கள், ரொம்ப அழகாக லூக்கா நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது
சீடர்களுடைய குழுமத்தை அவர் உருவாக்குறார். ஆக சொகுசு வாழ்க்கை சீடர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆக கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு சொகுசான கம்ஃபர்டபுள் ஜோன் நிறைந்த வாழ்க்கையிலே ஒரு வாக்குறுதியை வழங்குகிறார். தன்னை பின்பற்ற விரும்புகிறவன் சிலுவைகளை கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் என் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயேசுடைய வாக்குறுதியில் நம்பிக்கையானவர். இன்னைக்கு பாருங்க, இன்னொரு வாக்குறுதி, என் தந்தையிடத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன, நான் போய் உங்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு மீண்டுமாக அழைத்து. இயேசுடைய வாக்குறுதி, ஜீசஸ் ப்ராமிஸ். அப்போ தந்தையிடத்தில் உறைவிடம், நம்ம எல்லாரும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழியும் வாழ்வும் உண்மை. நானே வழி, நானே உண்மை, நானே இது இயேசுடைய வாக்குறுதி. ஆக என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு நிலைத்திருப்பர். ஆக அன்புக்குரியவர்களே, வாக்குறுதி மாறாதவர், வாக்கு மாறாதவர். இயேசு கொடுக்கின்ற வாக்குறுதியில் அவர் நம்பகத்தன்மையோடு இருக்கிறார். ஆக இயேசுவின் வாக்குறுதியிலும் இயேசுவை நம்புவதில் தான் நம்முடைய வாழ்வும் தனிப்பட்ட வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது என்பதுதான் முதல் சிந்தனை. இரண்டாவது, இயேசுவை நம்புவதற்கு இயேசு யார் என்றால் ஒரு முன்னோடி, ஃபோர் ரன்னர், நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி. நீங்க பாருங்க, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், இயேசு ஆண்டவரை எபிரிய திருமுகத்தினுடைய ஆசிரியர் என்னவென்று வர்ணிக்கிறார் என்றால் இயேசு ஒரு முன்னோடி என்று வர்ணிக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 20 என்ன தெரியுங்களா சொல்லப்படுகிறது? ஆண்டவர் இயேசு அவர் முன்னோடியாக இருந்து திரைச்சிலையை கடந்து செல்லுகிறார் என்று இயேசுவை பற்றி வர்ணிக்கிறார்கள். இந்த முன்னோடி என்ற தமிழ் வார்த்தை கிரேக்க வார்த்தையில் புரோதோமோஸ் என்று அழைக்கப்படுகிறது. புரோதோமோஸ் என்றால் முன்னோடி. இப்போ இந்த புரோதோமோஸ் என்ற வார்த்தை இராணுவத்தில் பயன்பட்ட வார்த்தை, மிலிட்ரியில் பயன்படுத்துவாங்க. புரோதோமாய் என்றால் ஒரு குறிப்பிட்ட குழு இருக்கும். இராணுவ வீரர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த புரோதோமாய், அதாவது முன்னோடிகள், அவர்கள் சென்று வழிகளை பார்த்து சரி செய்துவிட்டு பாதுகாப்பாக இருக்கிறத வர சொல்லலாம். பாதுகாப்பு இல்லை என்றால் சரி செய்துவிட்டு வேறு வழியாக செல்லுங்கள் என்று இவர்கள் செய்வார்கள். ஆக ஆண்டவர் இயேசு யார் என்றால் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி. அவர் வழி காட்டுகிறார். அவர் வழியில் நாம் பயணிக்க தான் அழைக்கப்படுகிறோம். ஆக என்னுடைய ஆண்டவருடைய தந்தையின் இல்லத்தில் உறைவிடங்கள் இருக்கின்றன, நான் போய் இடம் ஏற்பாடு செய்துவிட்டு உங்களை, அப்படி என்றால் இயேசுவின் வழியில் நின்று நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, இறுதியாக என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு அவருடைய இடம் என்ன? விண்ணகம். அதாவது இயேசு இருக்கும் இடம் என்ன? விண்ணகம். இதான் இன்னைக்கு பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். யோவான் நற்செய்தி 14:3 வார்த்தை. இப்போ ஒரு கேள்வி, விண்ணகம் எப்படி இருக்கும்? ஹவு த ஹெவன் குட் பி? விண்ணகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆகல ஒரு நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை தான். விண்ணகத்தில் என்ன இருக்கும்? பரீட்சை இருக்குமா? எக்ஸாம் இருக்குமா? இல்லை வேற என்ன இருக்கும்? ரெஸ்டாரண்ட் இருக்குமா? இல்லைனா கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுமா? ஆனால் ஆண்டவர் பாருங்க அழகாக சொல்ல, நான் இருக்கும் இடத்தில் நீங்கள். விண்ணகம் என்றால் என்ன? இயேசு இருக்கின்ற இடம்தான் விண்ணகம். எவ்வளோ அழகு பத்திரிக்கை, எவ்வளோ அழகான ஆறுதல் நிறைந்த, ஆதரவு நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த வார்த்தை. ஆக இயேசு இருக்கும் இடம்தான் விண்ணகம். இயேசுவோடு இருப்பது தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஆக இயேசு வழி என்றால் அந்த வழியும் இடமும் இயேசுதான். ஆக நம்முடைய இலக்கு என்ன? இயேசுவோடு இருப்பது தான் இலக்கு. இயேசுவின் வழி நின்று வாழ்வது தான் இலக்கு. இயேசுவை நம்புவது தான் வாழ்க்கை. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவில் நம்பிக்கை வைத்து இயேசுவில் முன்னோடியாக அவர் நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார். அவருடைய வாக்குறுதிகள் பொய்க்காது. இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்வாக அமையும் என்ற சிந்தனையோடு ஆண்டவருடைய அழகான வார்த்தை என்ன? உள்ளம் கலங்க வேண்டாம். எவ்வளவோ கலக்கத்தோடு நாம் இங்கே வந்தாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உள்ளம் கலங்க வேண்டாம், தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். இயேசுவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வு, ஆற்றல், சக்தி, பலம் என்ற சிந்தனையோடு இயேசுவை நம்புவோம், இயேசுவை நாடுவோம், இயேசுவிடத்தில் நலம் பெறுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணத்தை பாடி ஜெபிப்போம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
மீண்டும் மீண்டுமாக நாம் அசைப்படுவோம். அசைப்படுகின்ற வார்த்தையை, நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளும். கடவுளுடைய வார்த்தை என்ன? உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் இயேசுவின் மேல் இருக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வாக சக்தியாகும். இப்படியாக ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைத்து பல பொது தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே எம் இறைவா, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்ற வேண்டுதலோடு திரு அவையின் நிறை மக்களை அன்போடு வழிநடத்தி செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உண்மையும் நீதியும் நிறைந்த உமது வார்த்தையை அக்கறையோடும் ஆற்றலோடும் எடுத்துரைக்க தேவையான ஞானத்தை தந்திருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பின் தேவனே என் இறைவா, புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் எங்கள் வாழ்க்கை இருந்து விடாமல் உம்மால் மீட்கப்பட்ட மனிதராய் வாழ்ந்திடவும், மனித சமுதாயத்தில் வெறுத்து ஒடுக்கப்பட்ட அனைத்து உறவுகளும் ஒன்றிணைக்கப்படவும், பசியால், நோயால், விரக்தியால் யாரும் தடுக்கி விழாமல் உம்மால் தாங்கி பிடிக்கப்பட்டு உமது உரிமை சொத்தாக வாழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற எம் இறைவா, எமது நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நன்மையின் வழியில் மக்களை வழிநடத்தி உண்மையான முன்னேற்றத்தை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் நல்வாழ்வை அளிக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையான ஊற்றான இறைவா, உலக பத்திரிகையாளர் தினமான இன்று பத்திரிகையாளர்கள் அனைவரும் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை செய்ய மறுக்கும் அனைத்து அதிகார மையத்தின் முகமூடிகளை கிழித்து மக்களின் உரிமைகளை மீட்டு கொடுக்கும் உண்மையான நண்பனாய், உரிமையின் காரணமாய் இருந்து செயல்பட தேவையான மன உறுதியை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கரங்களை எல்லாம் குவிப்போம். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாட்கள் வேகமாக நகர்ந்து அதில் நாம் வாழ்ந்து எவ்வளவு அனுபவங்கள், மேடுகள், பள்ளங்கள், மாற்றங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், அதில் சில கவலைகள், கஷ்டங்கள், மனசுக்குள்ளாக ஓடுகின்ற சஞ்சலங்கள், எத்தனை விதமான மன சங்கலங்கள், இவற்றின் மத்தியிலே வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழல்கள், அதில் இயேசு ஆண்டவருடைய அழகான வலிமையான ஆதரவும் ஆறுதல் நிறைந்த நம்பகத்தனமான வாக்குறுதியை ஆண்டவர் வழங்குகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் இயேசுவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நமக்கு வாழ்வும் சக்தியும் ஆற்றலும் மகிழ்ச்சியுமாக மாறுகிறது. ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரங்கள், அவருடைய ஆசை, அவருடைய அருள், அவருடைய ஆற்றல், அவருடைய பலம் எல்லாரும் நிரப்புகிறது. ஆகவே நம்பிக்கையில் திளைக்கின்ற வாழ்கின்ற மனிதர்களாக, மக்களாக வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பணிந்து
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்துக்கு வருகை தந்து கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றியை செலுத்தி ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டு நம்பிக்கையுடைய மனிதர்களாக மக்களாக வாழ கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களையும் அது உன்னதமான ஒரே இறை அன்பில் பங்கு பெற செய்யுமை வேண்டுகின்றோம். அதனாலும் அது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமராக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராய் மதியிறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாக அது மாண்பை வானவர் தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவதும் திருமுன் நடுகின்றன. வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு எங்கள் வாழ்வில் செய்கின்றோம். செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்கெல்லாம் நன்றியை செலுத்துமை போது என்று வரை கூறலாம் பாடுவதா. நன்மைகளுக்கு நன்றியாகும். நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை இறைவன் நமக்கு வழங்கவும், நாம் சந்திக்கக்கூடிய தடைகளோ தடுமாற்றங்களோ தளர்வுகளோ சோர்வுகளோ கலக்கங்களோ கவலைகளோ கஷ்டங்களோ நெருக்கடிகளோ புழுக்கங்களோ மனச்சோர்வுகள் இவற்றின் மத்தியில் ஆண்டவர் கொள்ளுகின்ற தரக்கூடிய அழகான வாக்குறுதி என்ன? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆக இயேசுவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வும் மகிழ்ச்சியும் ஆற்றும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருள் ஆசி நாம் கேட்போம். நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் வேண்டுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம். ஆகவே உடைய தூய ஆவிய பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்துமாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினம் உயிர்ப்பினம் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேம்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று மக்க ஊழிய முறை தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருஅவை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் திருஅவை அன்பில் நிறைவு பெறச் அன்பான இயேசுவை இந்த நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் கொண்டாடுபவர்கள் மற்றும் இத்திருப்பலியை நன்றி வழியாக ஒப்புக் கொடுப்பவர்கள், சிறப்பு கருத்துக்களாக ஒப்புக் கொடுத்து சுபிப்பவர்கள் அனைவர் மேலும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள் மேலும் உம்முடைய முடிவில்லாத பேரொழியை பொழிபடியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உணவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். இயேசு இருக்கும் இடம்தான் நமக்கு விண்ணகம். இயேசு இருக்கும் இடம்தான் வழியும் வாழ்வும் உண்மையும். இயேசுவினிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரை புகழ்ந்தேத்தி நாம் சொல்லி பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள் எல்லாம் பாராமல் மது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுலன் கொள்வீராக. என்று வாழ்ந்தாட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நாளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தரப்புடைய நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரை நாம் உற்று அவரோடு நாம் இணைந்து ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று நோக்கி பார்ப்போம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் இயேசு மேல் கொள்கிற நம்பிக்கை தான் வாழ்வு. ஆண்டவர் இயேசுவை நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். நம்ம எல்லாம் தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும், ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியினிடம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் புதுப்பேட் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை பாஸ்கர் பிரகாசம், தாய் ஃப்ளோரா பாஸ்கர், இவர்களின் மகன் கௌதம் பிரகாசம் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை P.A. பீட்டர் பால், தாய் லில்லி சகாயமேரி, இவர்களின் மகள் சொனாலி கார்மல் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பர்னபாஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி மலர் ரீட்டா, இவர்களின் மகன் பிரசாந்த் ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் போரூர் புனித ஜோசப் ஆலய பங்கை சார்ந்த தந்தை அலெக்ஸ் ராஜன், தாய் ரோசி ஆலிஸ் ராஜன், இவர்களின் மகள் ஜெனிபர் டிவைன் பிரீதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அல்போன்சா அன்பியத்தை சார்ந்த தந்தை அற்புத ராஜ், தாய் அற்புத மேரி, இவர்களின் மகன் அலெக்சாண்டர் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியாஸ் பங்கை சார்ந்த தந்தை அலெக்சாண்டர், தாய் நான்சி, இவர்களின் மகள் வெனிஷியா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அந்திரேயா அன்பியத்தை சார்ந்த தந்தை சக்திவேல், தாய் மாலதி, இவர்களின் மகன் சந்தோஷ் குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அந்திரேயர் அன்பியத்தை சார்ந்த தந்தை எஸ் வின்சன், தாய் வி அனிதா மேரி, இவர்களின் மகள் ஜெனிபா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ராமஜெயம், தாய் கவிதா, இவர்களின் மகன் நிதீஸ்வர் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மான்போட் அன்பியத்தை சார்ந்த தந்தை பன்னீர்செல்வம், தாய் காணிக்கை மேரி, இவர்களின் மகள் பெட்டி ஷாலினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கிடங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரிய இந்த நாட்கள் திருமணங்கள் நிறைய நடைபெறுகின்றன. இந்த புனித வாரம் தவக்காலத்துக்கு பிறகு திருமண குடும்ப வாழ்வெல்லாம் நுழைவது மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அதனுடைய சவால்கள் நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் அதிகமாகின்றது. பல சூழல்கள், பல காரணிகளுக்கு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆக. ஆகவே என்னுடைய அனுபவத்திலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போது சொல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக கணவன் மனைவியிலே இருக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுப்பது. இன்றைக்கி நேரம் கொடுக்கின்ற தன்மை இல்லை. வீட்டுக்கு வந்துவிட்டால் மொபைலில் நேரத்தை ஒதுக்குவது அதிகமாக. தட் இஸ் அ வெரி, நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்.
அது நமக்கு ஒரு நாள் 2 நாள் போகும், 1 மாதம் 1 வருஷம் நிறைய பிரிவுகளை உருவாக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நேரத்தை கொடுப்பதில்லை. வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இந்த ஃபோனை எடுத்து நோண்டுறது. அகில கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் இல்லாத பொழுது பல சிக்கல்கள் உருவாகும். அதோடு குடும்ப சபங்கள் இல்லாத பொழுதும் அங்கு மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகும். அதே போல் யாரையும் தாழ்த்தக்கூடாது. கணவன் மனைவியை பொது இடத்தில் குறைவாக பேசுவது, அல்லது கணவன் மனைவியை பொது இடத்தில் தவறாக பொது இடத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களோ யாராக இருந்தாலும், ஆக என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் எங்குமே விட்டு கொடுத்து, குடும்பத்திற்குள்ளாக 1000 சண்டைகள் இருந்தாலும் விட்டு கொடுக்காத கணவர் அந்த மனைவியுடைய வாழ்க்கை. ஆக இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய சந்தேகங்கள் உருவாவது, ஆக நிறைய நேரங்களை கொடுக்காமல் இருப்பது, முக்கியத்துவம் முதன்மையான இடத்தை கொடுக்காத பொழுது நிறைய விஷயங்கள் உருவாகிறது. ஆகவே தான் மீண்டும் மீண்டுமாக சொல்வது, கடவுள் கொடுத்த பரிசு கணவன் மனைவியுமாக வாழ்வது. அது ஒரு மிகப்பெரிய கலை, அது ஒரு மிகப்பெரிய சவால். இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து வாழ்வது ஒரு மிகப்பெரிய சவால். இருந்தால் தொடர்ந்து ஆண்டவர்கள் நம்பிக்கை வந்து சில விஷயங்களெல்லாம் நீங்கள் உள்வாங்கி நன்றாக செயல்படுங்கள் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு முதல் திருமண ஓலை வாசித்தவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய அல்ஃபோன்ஸ் அன்பியத்தை சார்ந்த அலெக்சாண்டர் எங்கே இருக்கார்? அலெக்சாண்டர் அவர் தற்போது தான் அவருக்கு புதுநன்மை எல்லாம் கொடுத்து தயார்படுத்தினோம். தந்தை அற்புதராஜ், தாய் அற்புத மேரி இருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? ஓகே. அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் அவர்களுக்கு சொல்லி நாம் உற்சாகப்படுத்துவோம். இப்படி அன்றைய அன்பியம் ஜெனிஃபா எங்கே இருக்காங்க? ஜெனிஃபா மேரி, வின்சென்ட், திருவாளர் வின்சென்ட், எஸ், நாள்தோறும் திருப்பலிக்கெல்லாம் வரக்கூடியவர்கள் பயபக்தியோடு. தாய் அனிதா மேரி, அவருடைய மணமகன் சந்தோஷ் குமார், அவர்கள் இந்த சகோதரர், அவரை நாம் முறைப்படி திருமுழுக்கு கொடுத்து புதுநன்மை கொடுத்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார். தந்தை சக்திவேல், தாய் மாலதி ஆகிய இந்த குடும்பத்தாரையும் அன்போடு நாம் வாழ்த்துவோம். அவளுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். மான்ஃபோர்ட் அன்பியத்தை சார்ந்த மணமகள் பெட்டி ஷாலினி எங்கே இருக்கீங்க? பெட்டி ஷாலினி, அவங்களுடைய அப்பா அம்மா பன்னீர்செல்வம், தாய் காணிக்க மேரி, மிகுந்த மகிழ்ச்சி அவர்களையும் நாம் தயார்படுத்தியிருக்கின்றோம். கரவொலி எழுப்பி அவளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஆக இதுபோல் திருமண வாழ்வில் நுழைபவர்கள் நல்லா புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வில் ஒருவர் குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு, திருமணத்துக்கு முன்பாக எல்லாமே நல்லா தான் தெரியும், ஆனால் வாழ ஆரம்பித்தால் பலவீனங்கள் பெரிதாக தெரியக்கூடாது. குறைகள் பெரிதாக, குறைகள் மத்தியில் பலவீனங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து காட்டுவது கடினம்தான். அதனால் இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு கணவன் மனைவியாக குடும்ப வாழ்வு அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அதே போல் இந்த பெற்றோர்கள் உங்களுடைய ரோலும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாமியார் மாமனார் உடைய ரோல் கூடுமான அளவுக்கு அவங்க சுதந்திரமாக வளர்வதற்குரிய பொறுப்புணர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து, ஏன்னா நிறைய குடும்பங்கள் பிரிவுகள் நடப்பதால் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகவே நல்லது ஒரு குடும்ப வாழ்வு அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்தினுடைய சில அறிவிப்புகள். கடந்த வார ஞாயிறு அறிவிப்பு, கடந்த வார ஞாயிறு காணிக்கை 76,470. பிறகு இந்த வாரத்தினுடைய சிறப்பு பிபிஎஸ் நாம் தொடங்கணும். விடுமுறை விவிலிய பள்ளி பிள்ளைகளுக்காக நாம் பிபிஎஸ் நாம் தொடங்கினோம். நாளைக்கு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஆக பல பேர் ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க, ஊருக்கு போகிறவங்க போட்டோம், இருக்கிறவங்க அனுப்பி வைங்க பிள்ளைங்களை. நாளைக்கு திங்கட்கிழமை காலை 8:30 மணி முதல் 12:30 வரைக்கும் தான். பிறகு அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். இடையிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்போம். கடைசி நாள் அவர்களுக்கு மதிய உணவெல்லாம் கொடுத்து நாம் வழி அனுப்போம். அவங்க இந்த நாட்களில் விவிலியத்தை பற்றிய அறிவுகள், பிறகு திறமைகள் இதெல்லாம் வளர்த்துக்கொள்ள ஒரு அழகான வாய்ப்பு. பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் மாதத்தில் முதல் செவ்வாய் புனித அந்தோணியார் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதேபோல் குடும்பங்கள் சந்திக்கின்றேன். ஏன்னா எல்லா நாளும் எனக்கு நேரம் கிடைப்பதும் கடினம். இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு 30 குடும்பங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்புகள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வீடுகளுக்கு வருகின்ற போது குடும்ப கையேடெல்லாம் பார்ப்பேன். பிறகு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எதுவுமே குறைபாடாக நான் பார்ப்பது கிடையாது. ஜெபம் செய்வதை கொஞ்சம் ஜெபம் செய்யுங்க, ஒன்றாக நேரத்தை செலவழிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே பேசுகின்ற போது உங்களுக்கு சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. சில வீடுகளுக்கெல்லாம் போனால் ரொம்ப அழகாக நீங்கள் படங்கள், சாமி படங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க. முதல்ல சில ஏழைங்க வீட்டுக்கு போனாலும் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடமா இருக்கும், அந்த இடத்த அவங்க புனிதமாக அதை வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது வீடுகளை சந்திப்பது. இந்த வாரம் அபிலா திரேசா
காப்பியத்தை தொடங்க 50 வீடுகள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடு 12 வீடு என்று நேரம் கிடைக்கும் போது சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழி நடத்துவார்கள். அதுபோல் நம்முடைய லென்டன் தவக்காலத்தில் நாம் நிறைய நிகழ்வுகள், நிறைய வரவுகள், நிறைய செலவுகள், புனித வாரத்தில் அது குறித்து ஒரு சின்ன தகவல்கள். புனித வாரத்தில் தவக்காலத்தில் நமக்கு கிடைத்த வரவு வருமானம் 12,15,418 ரூபாய். செலவுகள் 9,65,448. நம்ம கையிருப்பு 2,49,970 ரூபாய். இதை கல்வி நிதி உதவிக்காக நாம் பயன்படுத்துவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நமக்கு அட்மிஷன் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய உழைக்கின்றோம், நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறது. இன்னும் உழைக்க வேண்டும். அது கல்வியிலே அகாடமி ஆகட்டும், லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, பிறகு டிசிப்ளின், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்துறதுனால நிறைய பிள்ளைங்க வந்து சேர்றாங்க. நீங்களும் சொல்லுங்கள், நிறைய இந்த நாட்களில் அட்மிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நம்முடைய 5 சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள், நம்முடைய தமிழக தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தமிழக வளர்ச்சிக்காக, நம்முடைய கிறிஸ்துவ மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு சாதகமாக அமையட்டும் என்று அன்போடு நாம் வேண்டிக் கொள்வோம். இறுதியாக மே மாதம் வணக்க மாதத்தில் இருக்கின்றோம். மே மாதம் இல்லையா? ஆகவே இந்த மே மாதம் வணக்க மாதத்தை 1965 அப்போதிருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு தூது மடலை வெளியிட்டார். அந்த தூது மடலின் பெயர் மே மாதம் என்பதுதான் தூது மடல். அதில் மாதா மேலே நிறைய பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், எங்கெல்லாம் எப்போதெல்லாம் போர், எப்பொழுதெல்லாம் அமைதி இல்லாத சூழ்நிலையிலோ அப்போ மாதாவுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், 1917 மாத பாத்திமனங்கள் காட்சி கொடுத்தது 1ஆம் உலகப் போருடைய பின்னணி. இப்பொழுது கூட பாருங்கள், போர் நடைபெறுகிறது இல்லையா? உக்ரைன், இஸ்ராயல், பாலஸ்தீனா, யுஎஸ் போர்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாம் மே மாதம் வணக்க மாதத்தில் கூடுதலாக 3 காரியங்களுக்காக இந்த மே மாதத்தில் நீங்கள் மாதாவிடத்தில் ஜெபிக்கலாம். 1, பெருந்தொற்று நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெற. யால் இனவே சிக் இல்லையா? மென்டலி ஆர் ஃபிசிக்கலி, நம்ம மன ரீதியாக உடல் ரீதியாக நோய்கள், ஆக நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட மாதாவிடத்தில் ஜெபிப்பது. 2, உலக அமைதிக்காக ஜெபிப்பது. லெட்ஸ் ப்ரே ஃபார் த வேர்ல்ட் பீஸ். உலக அமைதி, தமிழகம், இந்தியா, உலகம் முழுவதும் அமைதி நிலைநாட்டப்பட்ட மாதாவிடத்தில் ஜெபிப்பது. 3வது, குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிப்பது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள் சிதைந்து போகின்றன, குடும்பங்களில் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் பின்னடைவு. முன்னெல்லாம் நல்லா ஜெபிப்பாங்க குடும்பங்கள், இன்னைக்கு குடும்ப ஜெபங்கள் குறைந்து வருகிறது. ஆக குடும்ப ஜெபங்கள் இல்லை என்றால் குடும்பத்தில் ஒற்றுமை சீர்குலைக்கப்படும். ஆக குடும்ப ஒற்றுமைக்காக 3 காரியங்கள். என்னது? 1 என்ன? நோய்களிலிருந்து விடுதலை பெற மாதாகிட்ட ஜெபிப்பது. 2வது என்ன? உலக அமைதிக்காக. 3வது குடும்ப ஒற்றுமைக்காக. 1 என்ன? நோய்களிலிருந்து. 2வது உலக அமைதிக்காக. 3வது குடும்ப ஒற்றுமைக்காக. இந்த நாட்களில் மாதாவிட்ட ஜெபிங்க. தினசரி சாயங்காலம் திருப்பலி தேரானது இருக்கும், மன்றாட்டு மாலை பாடப்படும். ஆக பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நம்முடைய பொங்கல் சமயத்தில் கோலப்போட்டி நடத்திடும். கோலப்போட்டிக்கான பரிசுகள் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த ஜனவரி மாதம் நமது பொங்கல் விழாவினை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்ற கோலப்போட்டியின் முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தன. எனினும் புனிதமான தவகாலம் வந்ததால் சரியான நேரத்தில் அந்த பரிசுகளை வழங்க இயலவில்லை. எனவே அந்த தாமதத்துக்கு பிறகு தற்பொழுது இந்த பரிசுகளை மகிழ்ச்சியுடன் வழங்க இருக்கின்றோம். ஆகவே பரிசுகளை வழங்க நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது பரிசுகளை பெற்றவர்களை இப்பொழுது வாசிக்க ஒருவராக வந்து தந்தையிடத்திலே பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசை பெறும் தொகுதி 4 மோசே தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர் தலைவர்கள் வந்து தந்தையிடத்தில் பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோலப்போட்டியில் முதல் பரிசை பெறும் தொகுதி 4ஆம் தொகுதி மோசே தொகுதி. அவர்களுக்கு கரவொலி எழுப்பவும். 8 பேர் குழுவாக சேர்ந்து அழகிய கோலம் படைத்து முதல் பரிசை பெறுகிறார்கள். இவர்களை தொடர்ந்து 2ஆம் பரிசை பெறுபவர்கள் 5வது தொகுதி யோசுவா தொகுதியை சார்ந்த மக்கள், அன்பிய மக்கள். 5வது தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் தலைவர்கள் இருந்தால் வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். 5ஆம் தொகுதி யோசுவா தொகுதியை சார்ந்த மக்கள் யாரும் இருந்தால் அந்த இடத்திலே பரிசுகளை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன்.
மூன்றாம் பரிசை பெறும் தொகுதி 14ஆம் தொகுதி ஆமோஸ் தொகுதி. ஆமோஸ் தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர் தலைவர் இப்பொழுது தந்த இடத்திலே பரிசுகளை பெறுகிறார். கரவொலி எழுப்புவோம். மேலுமாக பங்கு பெற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் தந்தையவர்கள் பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள். திறமையை வெளிப்படுத்திய பின்வரும் தொகுதிகளுக்கும் இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. தொகுதி 8 யோபு தொகுதி. தொகுதி 8 சார்ந்த பொறுப்பாளர் தலைவர் வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். அவர்களைத் தொடர்ந்து 9வது தொகுதி சாமுவேல் தொகுதி. தொகுதி 8 யோபு தொகுதி பரிசு பெறுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து 9வது தொகுதி சாமுவேல் தொகுதியை சார்ந்த மக்கள் பரிசுகளை பெறுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து 10வது தொகுதி ஏசாயா தொகுதி. ஏசாயா தொகுதி மக்கள் பரிசுகளை பெறுகிறார்கள். இறுதியாக 12வது தொகுதி எரேமியா தொகுதியை சார்ந்த எசேக்கியேல் தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர் தலைவர் பரிசுகளை பெறுகிறார். கரவொலி எழுப்புவோம் உற்சாகமாக. பொறுமையுடன் காத்திருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பரிசு பெற்றவர்கள் பங்கேற்றவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எப்போ நடந்ததுன்னு நாமளே மறந்துட்டுருப்போம். எப்பயோ நடந்தது, இப்போ பரிசு கொடுக்குறோம். இருந்தாலும் அதை பொறுமையோடு பெற்றுக்கொண்ட மக்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மத மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மே மாதம் வணக்க மாதம் அழகாக அன்னை இடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கரங்களை எல்லாம் உயர்த்துவோம். ஆக மே மாதத்தில் வணக்க மாதத்தில் 3 கருத்துக்களிலேயே நோய்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட, பெருந்தொற்றிலிருந்து இந்த உலகம் பாதுகாக்கப்பட, ஆக நோய்கள் நிமித்தமாக நாம் சந்திக்கக்கூடிய அன்றாட சவால்கள் சிரமங்கள் இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற அன்னையிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உலக அமைதிக்காக நாம் செபிப்போம். குடும்பத்தில் அமைதியும் உலகத்தில் அமைதியும், நம்முடைய இந்திய சூழல் தமிழக சூழல் எதிர்கொண்டு வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் மீண்டுமாக அமைதி என்னாலும் நிலைவூற அன்னையிடத்தில் செபிப்போம். குடும்ப ஒற்றுமைக்காக நாம் ஒவ்வொருடைய குடும்பங்கள் ஒற்றுமையோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடு இருக்க கரங்களை உயர்த்தி, அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கின்றதாயும் எங்களெல்லாம் வாழ வழிவாக செய்து வழி நடத்துகிறதாயும் ஆண்டவர் இயேசுடைய அழகான இன்றைய நாளுடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், தந்தையாம் கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள், நம்பிக்கையுடைய மனிதர்களாக மக்களாக எங்களை மாற்றும். இதோ எங்கள் வாழ்வெல்லாம் ஆசீர்வதி. இங்கே குழுமிருக்கின்ற மக்கள், வந்த மக்கள், வரையலாத அனைத்து மக்கள், வந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பங்கு குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் இணைப்பாளராக, ஒருங்கிணைப்பாளராக, பரிந்துரையாளராக என்னாலும் இருந்து வழி நடத்துவீராக. இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற வேலைகள், முயற்சிகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், தேர்தல் முடிவுகள், 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள், இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதாக நீரே எங்களுக்கு துணை பலமும் சக்தியுமாகிறது. எல்லாரையும் உடைய திருக்கரங்கள் கொண்ட அன்னையே, தேவத்தாயே, எங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆவியாரின் பெயராலே ஆமென்.